சரி, கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். செய்தியின் தலைப்பு, சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன். ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்குதாப்பா? சோதரம். அல்லேலூயா. சிங்காரமான தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி நம்முடைய சேனைகளின் இராணுவங்களின் தலைவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எங்கே இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஆதியில் தேவன் ஆபிரகாம் கிட்ட சொன்ன வார்த்தை. ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன், நீ எல்லா ஜாதிக்கும் தகப்பனாக இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர். அல்லேலூயா. அப்போது ஆபிரகாம் கேட்குறாரு, எனக்கு பிள்ளையே இல்லை, இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை எனக்கு வருது, இப்படி ஆண்டவர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல கேள்வியெல்லாம் கேட்கல, நம்பினார். அல்லேலூயா. விசுவாசித்தார். கர்த்தர் அதன்படியே அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நீதியாக கர்த்தர் எண்ணினாராம். ஒரு 4 பேர் தான் ஆமேன்னு சொல்கிறீங்க, மற்றவங்களாம் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா, கொஞ்சத்தில் கர்த்தரை நம்ம துதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, கர்த்தரை அநேகத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக இருப்பார். இப்போ தேவ சமூகத்தில் சும்மா ஏதோ மௌனமாக இருக்கிறதுக்காக நம்ம வரல. காலையில் எழும்பி என் ஜனங்களை என் ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களை மகிழ்ச்சி ஆக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை பிடிச்சின்னு சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, நம்ம இயேசு கைவிட மாட்டார். இப்படி சொல்லுங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார், இன்னைக்கு நீ காண்பாய். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எவ்வளோ கர்த்தர் நல்லவர் தெரியுமா? பயமாகுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறாராம். அவர் தான் சொல்கிறாரு என்னன்னா, எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் அழைச்சிட்டு வரும்போது ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம், நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. எப்படின்னா, எசேக்கியேல் 20:6 சொல்கிறாரு, நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளில் ஆணையிட்டேன். அல்லேலூயா. என்ன நாள்ல சொல்லுங்க, எந்த நாளில்? அந்த நாளில். அல்லேலூயா. எந்த நாளில்? உலகம் தோன்றுவதற்கு முன்னமே ஆண்டவர் முன்குறித்து அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வருவேன்னு சொல்லி, கல்தியர், அதாவது விக்கிரகங்களை வழிபட்டு விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷனை அங்கிருந்து தெரிந்தெடுத்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை அபிஷேகித்து அவனை கர்த்தர் கொண்டு வரார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அவன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா.
சொல்லிட்டு சொல்றார், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் இதெல்லாம் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்கை நம்பி வருகிறார். வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம். எத்தனை வருஷம்? 25 இயர்ஸ். ஹல்லேலூயா. சில்வர் ஜூப்ளி. ஹல்லேலூயா. 25 வருஷம் வந்துட்டார். 25 வருஷம் வந்த பிறகு இப்போ ஆண்டவர் திரும்ப பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலன்னா, தனக்கு கொடுத்த பிள்ளை எடுத்துகிட்டு வந்து பலி கொடுக்குற இடத்துல ஆபிரகாம் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவரை இப்போ ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு உண்மை உள்ள மனிதனாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ உண்மை உள்ளவனாக இருந்தபடினால பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறாரு. இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கேட்கும் போது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காரியத்தை திரும்ப என்ன பண்ணுறாரு, ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்நிய தேசத்தில் உங்களுடைய ஜனங்கள் போய் அடிமைப்பட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து புறப்பட பண்ணுவேன். அவங்க வரும்போது எப்படி வருவாங்க? பொன்னோடும் பொருளோடும். ஹல்லேலூயா. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே அப்படின்னு நல்லா பாட்டு பாடுவோம். எப்படி வந்தவங்களை கர்த்தர் எங்கே கொண்டு வந்தாருன்னு சொன்னால், நல்ல தேசத்தில், சிங்காரமான தேசத்தில் கொண்டு வந்து விடுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி அழைச்சிட்டு வர்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு 5வது வசனத்தில் எப்படி சொல்கிறாரு பாருங்களேன். 5வது வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். ஹல்லேலூயா. இவன் கேட்குறான், எப்படி அவங்க கிட்ட நான் போய் சொல்லுவேன், உங்க நாம என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றான், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லுப்பான்றேன். இதை மட்டும் எடுத்துன்னு போனா எப்படி? உன் கையில் நான்றார் கோல் கீழே போடு, பாம்பு மாறுது. ஹல்லேலூயா. பயந்து ஓடுறான். ஓடுறவனை பார்த்து சொல்றாரு, வாழை பிடின்றார். வாழை பிடிச்சோன்னு கோலா மாறுது. ஹல்லேலூயா. திரும்ப இதை மட்டும் எடுத்துன்னு போனா நான் எப்படி பண்றது? உன் கையை விடுன்றாரு. விட்டான், கை குஷ்டரோகமாகி போச்சு. ஹல்லேலூயா. அலறான். ஐயோ, பார்த்து அவனுக்கே அருவருப்பாகி போச்சு. அப்படியே அலறான். அலறவனை பார்த்து திரும்ப பையில திரும்ப கையை போடுன்றார். கையை போட்டு நல்ல கை ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இது 2 போதுமா? இன்னும் வேணுமா? இன்னும் போட நான் உனக்கு காட்டுறேன் டெமோ பண்றாரு. ஹல்லேலூயா. போன உடனே இங்க போய் ஆண்டவர் பத்தி இங்க மோசே சொன்ன உடனே அவங்க எல்லாம் முறுமுறுக்காங்க. முறுமுறுத்தவங்க கிட்ட முதல்ல ஒரு டமால் விடுறான். அங்க பாருங்க, தண்ணியெல்லாம் ரத்தமா மாறிடுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, இவன் பார்வனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது கோலை போட்டோன்னு பாம்பா மாறுது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் நடக்குது. ஆனால் பார்வன் மட்டும் நடக்கலை. என்ன சொல்கிறான்னா, டே நீ என்னடா பாம்பு வருது? மந்திரவாதிகளே, சாஸ்திரிகளே, உடனே நீங்கள் போடுறவங்க கோலம்னா எல்லாம் பாம்பாயிடுச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே ஜீபும்பா வேலை கட்டுறதெல்லாம் நல்லா தெரியும். யாருக்கு? பார்வனுக்கு, மந்திரவாதிகளை பார்வனுக்கு. அதனால தான் அவன் பயப்படல. பாம்பை கண்ட நான் நடுங்குமா? பாட்டியும் நடுங்க. ஆனால் இவன் நடுங்கல. இவன் சிரிக்கிறான். டே நீ என்னடா கோலை போட்ட, எங்காலுக்கு போடுறா கோலை அப்படின்னு போட்ட உடனே எல்லாம் பாம்பாயிடுச்சு. பார்த்தா அந்த அந்த சபையை நான் பாம்புங்க அங்கங்கே அப்படியே நீங்கள் படம் எடுத்து ஆடுது. ஹல்லேலூயா. இதில் பெரிய அதிசயம் என்னன்னா, மோசேயினுடைய பாம்பு போய் எல்லா பாம்பையும் தின்னுபிடிச்சு. ஹல்லேலூயா. இப்போதான் பார்வனுக்கு பயம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இவன் பாம்பு அவ்வளோ வலிமை வாய்ந்ததா? இவன் கையில் இருக்கிற சர்பம் அவ்வளோ வலிமை வாய்ந்ததா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில், இந்த பூமியில், இந்த பூமிக்கு மேலே, வானத்துக்கு கீழே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அல்ல. என் ஜனங்களை என் தேவனை ஆராதிக்க போக விடு. விட மாட்டான்றான். அவர் யார் நான் விடுறதுக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் யாரா? நாளைக்கு வா, நீ குளிக்க தானே வருவ, வா நாளைக்கு குளிக்க வருவல, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துக்கலான்ட்டு மோசே போயிட்டார். ஹல்லேலூயா. போயிட்டாங்க. காலையில் ஸ்நானம் பண்ண வர்றார். நல்லா ப்ரஷ்ஷில் வாயில் வச்சுக்கிட்டு நல்லா பல்லெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு நல்லா வந்து ஆற்றுல இறங்குறாரு. இறங்கின உடனே ரத்தம் ஆயிடுச்சு. தோத்துரும். ஹல்லேலூயா. என்னன்னோ டக்கர் வச்சு பார்க்குறாரு. ரத்தமாக தான் வந்த தவிர என்ன பண்ணல,
ஏன்னா ஏற்கனவே ஒரு டெமோ காட்டிட்டான் மோசே. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீ சர்வமாக்க முடியும், அந்த சர்பத்தெல்லாம் விழுங்கக்கூடிய சகல வல்லமை படைத்த என்னுடைய ஆண்டவருடைய கையிலிருந்து புறப்பட்ட சர்பத்துக்கு அந்த வல்லமை உண்டுன்றார். இந்த சர்பத்தை தான் எங்கே வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மூலவியாதி, எல்லாருக்கும் மூலவியாதி. அல்லேலூயா. மூலவியாதி வந்துட்டு அவன் சாவறான். இந்த சூழ்நிலையில் இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து மோசே முறையிடுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள்லாம் மோசே கிட்ட வராங்க, எல்லாம் வனாந்தரத்தில் கொண்டு சாகடிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது மோசே என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை நோக்கி பார்த்து, என்ன நோக்கி பார்க்குற, ஒரு வெங்கல சர்பத்தை செஞ்சு என்ன பண்ணு, உயர தூக்கி வை, எவன்லாம் அதை பார்க்குறானோ அவனை பாய்ச்சிக்குவான் சொல்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் அடைந்ததான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெங்கல சர்பத்தை அந்த வம்ச வழியாக வருகிற அபி என்கிற ஒரு ராஜா எழும்பி அந்த வெங்கல சர்பத்தை உடச்சி போட்டானா. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த வெங்கல சர்பத்தை நோக்கி பார்க்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார், அவ்வளோதான். அதையே வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டா நம்ம ஜனங்க. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் வீட்டில் கழுத போட்ட மாட்டி வச்சுக்கிறோம்? யார் யார் வீட்டிலாம் கழுத போட்டா இருக்குது? நியாயமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ சொல்ல மாட்டீங்க. தன்னை யார் என்பதை அறிமுகப்படுத்தி ஆண்டவர் தன்னை முழுவதுமாக இஸ்ரவேலர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் இங்க சொல்றாரு, எகிப்து தேசத்திலே என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். அல்லேலூயா. ஆணையிட்டவர் சொல்றாரு, நேர்த்தியான இடத்துல, அழகான தேசத்தை, சிங்காரமான தேசத்தை உனக்காக எனக்காக பார்த்து வைத்து ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிடுகிறார். அதே ஆணை தான் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு சொல்கிறார். இன்றைக்கி நமக்கு வறட்சி, இன்றைக்கி ஒரு வேளை கடினம், இன்றைக்கி நமக்கு இருக்கிறது எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னை ஒரு சிங்காரமான தேசத்துக்கு கர்த்தர் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிங்காரமான தேசத்தை நாம் சென்றடைவதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேணுன்றதை தான் இன்றைக்கி செய்தியாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பார்த்து நம்ம போன வாரத்தில் முடித்தேன். யாரை பார்த்து முடித்தோம்? யாரை பார்த்து முடித்தோம் போன வாரம்? நாமானு நாகமானை பார்த்து முடித்தோம். அல்லேலூயா. நாகமான் தேவனை சரியாக அறிந்து கொண்டதனால அவன் ரட்சிக்கப்பட்டான். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாருக்கும் சுகம், எல்லாருக்கும் அற்புதம், எல்லாருக்கும் அதிசயம் நடக்கும். ஆனால் ரட்சிப்பு யாருக்கு நடக்குன்னா, அவரை சரியாக அறிகிறவர்களுக்கு தான் ரட்சிப்பு நடக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? சுகம் கிடச்சிடுங்க, ஒருவேளை நம்ம ஆசீர்வாதமாக கூட இருந்துடுவோங்க. ஆனால் ரட்சிப்பு வரணும்னா கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு எனக்கு இருந்தால் தான் அது வரும். நாகமான் தன்னை வியாதியஸ்தனாக கண்டு பல வைத்தியர்களை பார்த்து, பல தெய்வங்களை பார்த்து, பல தேசங்களில் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்து, ஆனால் சுகம் கிடைக்காத நாகமான் இஸ்ரேல் தேசத்தில் சமரியாவுக்கு வந்து சமரியாவில் இருக்கிற தேவனை அவன் அறிந்து கொண்டபடியினாலே அல்லேலூயா ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் காலங்களில் 10 குஷ்டரோகிகள் வந்து 10 பேரும் ஆண்டவர்கிட்ட வந்து சுகமடையன்னு கேட்குறாங்க. 10 பேருக்கும் ஆண்டவர் சுகம் தருகிறார். ஆனால் 9 பேர் ஓடி போயிட்டான், ஒருத்தன் மட்டும் திரும்பி வந்தான். அல்லேலூயா. காரணம் நான் சொன்னான், திரும்பி வந்தவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டான். 9 பேர் சுகம் பெற்று போனவனோட போனான், அவ்வளோதான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உனக்கு சுகம் வேணுமா, உனக்கு அற்புதம் வேணுமா, ஆண்டவர் இதை தாராளமாக தருவார். ஆனால் ரட்சிப்பு வேணும்னா நீ அவரை அறிகிற அறிவினால நீ ஸ்திரப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்திரப்பட வேண்டும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அதனால தான் ஏசாயா 62:1 சொல்லும்போது அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பாக இருக்குன்றத ஏசாயா 62:1 ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் 62:1 சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும். கவனிக்கணும், அங்கே தான் ஹைலைட்டு. நான் மௌனமாயிராமலும். யார் அது சொல்றது? கர்த்தர் சொல்ற. நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்திருந்தாலும், ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னா அந்த ரட்சிப்பு எப்படி இருக்குன்னா தீவட்டி போல நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கணுமா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுதான் ஃபாதர் பாரு, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை
நீ கொழுந்து விட்டு எரிய செய்மகனே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை நீ கொழுந்து விட்டு எரிய செய்மகளே, அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு, அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்மகனே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை நீ கொழுந்து விட்டு எரிய செய்மகளே. அல்லேலூயா. அதாவது இந்த அக்கினி நமக்குள்ள அது எப்போதும் கொழுந்து விட்டு எரியணும்னு சொன்னா, உன் ரட்சிப்பை நீ காத்து கொள்வதற்கு இந்த அக்கினி உனக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். அதைத்தான் இங்க ஏசாயா சொல்றாரு, சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 11:5 அங்கே யோவான் எழுதுகிறார் இப்படி, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும், அவர்களை சேதப்படுத்த மனதாக இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. அக்கினி, நமக்குள்ள இருக்கிற அக்கினி எல்லா தீயவைகளையும் எல்லா அசுத்தங்களையும் எல்லா அருவருப்புகளையும் சுட்டெரிக்கக்கூடிய அக்கினி. அதுதான் உனக்கா எனக்கு ரட்சிப்பாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை எப்படி நம்ம அறிந்து கொள்வது? அதைத்தான் 2 கொரிந்தியருக்கு எழுதும் போது 10வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த எண்ணத்தையும். அல்லேலூயா. அப்ப தேவனை அறிகிற அறிவு, இந்த அறிவு தான் நமக்கு ரட்சிப்பை நிலைத்திருக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலனா இருக்க கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. என்னமாச்சு? காத்து வருதாமா? ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லிட்டியா? குளிருதா? வரும்போது பெட்ஷீட் எடுத்துட்டு வரணும். தோத்துரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, குளிருதுன்னு வச்சுக்கினா போய் குளிச்சுட்டு வாடான்னுவாங்க. அல்லேலூயா. குளிருதுன்னு சொன்னால் இப்போ குளிச்சுட்டு வாடான்னுவாங்க. என்னம்மா குளிருக்கும் குளிக்கிறதுக்கு நம்ம இருக்குதுன்னா, குளிச்சுட்டு வந்து என்ன தாண்டா குளிர் போவான்னுவாங்க. நம்ம குளிச்சா தான் குளிர் எடுக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க. தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வந்துட்டாவே நமக்கு ரட்சிப்பு நமக்குள்ள பூர்ணப்படும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு இல்லைங்க. தேவனை அறிகிற அறிவு அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த நாகமான ஆண்டவரை அறிந்து கொண்டது போல, தேவனை புரிந்து கொண்டது போல இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணல? புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் நாங்கள் விக்கிரகத்தை உடனே செய்து விக்கிரகத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள தேவ ரட்சிப்பு இருந்துட்டாவே அது நாளுக்கு நாள் அவனை கொழுந்து விட்டு எரிய செய்து கொண்டே இருக்கும். அவனுக்கு சில விதமான நன்மை ஆசீர்வாதங்களை அவனுக்கு கர்த்தருக்கு ஆண்டவர் நிறைவாக வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனுக்கு, ரட்சிப்பை காத்து கொள்கிறவனுக்கு கர்த்தர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கொடுக்கறதுக்காகத்தான் நல்ல தேசத்தில், அல்லேலூயா, நேர்த்தியான இடத்துல சிங்கார தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அப்படின்னு அர்த்தம், சிறப்பானது சிறந்ததை நான் உனக்கு கொடுப்பேன், நன்மையானதை உனக்கு கொடுப்பேன், நச்சு பிடிச்சதை நொடிஞ்சு போனதை உனக்கு கொடுக்க மாட்டேன், நேர்த்தியானதை கொடுக்குற தேவன். அப்படி கொடுக்கறதுக்காக தான் உன்னை என்னை அழைச்சார், நம்ம பிதாக்களை அழைச்சார். நம்ம ரட்சிப்பில் இருந்த காலங்களில், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் நம்ம எந்த நிலையிலிருந்து நம்ம இங்கே வந்தோன்னு சொல்லி நமக்கு அந்த அறிவு நமக்கு இருந்துட்டா இந்த ரட்சிப்பை நம்ம இழந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும், ஆரம்ப நாட்களில் எவ்வளோ திட்டினாலும் தாங்கணும், அது நல்லதாகவே தெரிஞ்சுது. அல்லேலூயா. இப்போ 4 வசனம் நமக்கு தெரிஞ்சிச்சு. 4 வசனம் தெரிஞ்சதுனால நம்ம இப்போ எது சொன்னாலுமே குறுக்கும் நெடுக்கும் அப்படியே ஓடுது. இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், என்ன தெரியுமா, கற்றது
உள்ளங்கை அளவு. அல்லேலூயா. கல்லாதது ஆமாவாக்கம். அல்லேலூயா. இதை கற்றுக்கிற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எந்த காலம்? அல்லேலூயா. எந்த காலம்? கர்த்தர் நம்மை சந்திக்கிற காலம் வரையிலும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதில் பெருமைக்கோ இல்லை அகந்தைக்கோ இல்லை இருமாப்புக்கோ நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம எங்கே விழுந்தோன்னு சொன்னால் ஆரம்பத்தில் விழுந்து கிடந்தோம் அதே இடத்துல போய் திரும்ப விழுந்துருவோம். அல்லேலூயா. அதுக்காக தேவன் உங்களை என்னை அழைக்கலை. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அதை இங்கே எப்படி சொல்கிறாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க அதை மறந்துட்டாங்களாம். இப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எகிப்திலேருந்து அழைச்சிட்டு வராரு. வனாந்தர வழியாக வரும்போது சீனாயில் வராங்க. சீனாய் தேசத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தா மலையாண்ட வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல வாப்பா, நான் சில கட்டளைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கணும், அதை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ மலை மேலே வா, யாரையும் இந்த மலைக்கிட்ட வர வேணான்னு சொல்லு, அவங்கள எல்லாரையும் என்ன பண்ணு, பரிசுத்தமாக்கி இந்த மலையை தொடாதபடிக்கு அவங்கள சேஃபாக இருக்க சொல்லு அப்படி சொன்ன உடனே இப்போ எல்லாரும் அதை கேட்டுன்னு அவங்க 2-3 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் 15 நாள் 20 நாள் 30 நாள் இப்படியே 40 நாள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. மோசே 40 நாளாக வரல போனவர். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எழும்பி கேட்குறாங்க. ஏன்னா ஆரோன் கூட ரட்சிக்கப்படல. ஆரோன் கூட ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்டு தானே என்ன இருக்கும், ரட்சிப்பு காத்துட்டு இருப்பார். ஆனால் ரட்சிக்கப்படல. இப்போ சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, காதில் கழுத்தில் மூக்கில் எல்லாம் அங்கேருந்து அடிச்சுன்னு வந்தீங்களா, எகிப்துலேருந்து பொண்ணோட பொருளோட வந்தீங்கள, அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வாங்கினோடனே எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறாங்க. கொளுத்துனோடனே ஒரு கண்ணுக்குட்டி வந்து நிற்குது. அல்லேலூயா. கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி நின்ன உடனே இதுதான் நம்ம எகிப்திலேருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஆடல் பாடல் எல்லாம் போட்டு ததுக்குந்தோம் திதிக்குதோம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அல்லேலூயா. உடனே இறங்கிப்போ. 2 கையில் 2 கற்பலகை எடுத்துட்டு மோசே இறங்கி வந்து பார்க்குறாரு. பார்த்தா கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு கூத்தாடினுக்கிறான் நிர்வாணம் டான்ஸு. அல்லேலூயா. உடனே தூக்கி போட்டு உடைச்சி அதை எல்லாத்தையும் நொறுக்கி தண்ணியில் கலந்து அவங்களுக்கு குடிக்க கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. வணங்கா கழுத்துள்ள ஜனன்றார் ஆண்டவர். வணங்கா கழுத்துள்ள ஜனம். நான் சொல்லட்டுமா, யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருமாப்பாக இருக்கணும், வணங்கா கழுத்து. இந்த வணங்கா கழுத்துன்றது அந்த பேர் எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து தேவனிடத்தில் இரக்கத்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தேவ சமூகத்தில் என்ன பண்ணோம், நம்மளை இன்னும் இருதயத்தை ஊற்றணும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு நிறைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை லேவியராகமம் 26:13 எழுதுகிறாரு. என்ன எழுதுறாங்கன்னா, நீங்கள் எகிப்தியாருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின்னு உங்கள் தேவனாக கர்த்தர். நம்ம ஒன்றும் குஞ்சின்னு தானே இருக்கிறோம். அல்லேலூயா. நிமிர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ எகிப்தினுடைய அடிமைத்தனம் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனம் ஆரம்பத்தில் கொண்டு இருந்த அந்த விசுவாசத்தை இழந்து போகிறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோமோ அதே நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோன்னு சொன்னால், இது நீங்கள் இல்லை நானும் உணர்ந்து மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்பாத பட்சத்தில் ஒன்றுமே நடக்காது. உனக்கு செய்ய வேணும்னு சொன்ன வாக்குத்தத்தங்கள் உனக்கு நிறைவேறாமல் போயிடும். அல்லேலூயா. அது ரோமர் 12:1 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இருக்கிறீங்களா? எப்படி கொடுக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். அல்லேலூயா. நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் எல்லாத்துக்கும் அதின் காலத்தில் சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார், சில காரியங்கள் நமக்கு அனுமதிப்பார், சில காரியங்களை நம்மளை நடத்துவார். நம்ம நடத்தும் போது அது நல்ல சிறப்பாக இருக்கிறது போல தான் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்திலே லூசிபரை விட நல்ல பாட்டு பாடுறவங்க இருக்கிறாங்களா? லூசிபர் தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, லூசிபர் தெரியுமா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சரி, நான் இப்படி கேட்குறேன், ஏசுதாஸை விட நல்லா பாட்டு பாருங்க தெரியுமா? ஏசுதாஸ் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? KJ ஏசுதாஸ் தெரியுமா உங்களுக்கு? சரி, SP பாலசுப்ரமணியம் தெரியுமா? தெரியுறவங்களாம் கை தூங்க. அவங்களோட நல்லா பாட்டு பாருங்க. இங்கே இருக்கிறீங்களா? தோத்துரும். P சுசிலா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அந்த அம்மா ஒரு பாட்டு பாடுறவங்க இங்கே யாருன்னா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா.
இவங்கெல்லாம் நல்ல பாடகர், இவங்க மேலெலாம் ஒரு சில ஆவி உட்காந்துட்டு இருந்துச்சு, அதனால நல்லா பாடினாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்குள்ள எங்கேயாவது பெருமை வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பெருமை வந்து நாரி போனார். அவர் பேர் என்ன பேர்? ஒருத்தர் பெருமை வந்து நாரி போனார், யாருக்கும் தெரியல, இளையராஜா. அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? அவர் நான் பாடின பாட்டை, நான் போட்ட டியூனை வேறு யாரும் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நாரி போனார். நாரி போய் அதுக்கப்புறம் நார்த்தடிச்சு இப்போ போய் உட்காந்துருக்கிறாரு. தோத்துரும். அல்லேலூயா. இளையராஜா மாதிரி பாட்டு பாட முடியாது, இசை போட முடியாது. இசை ஞானி இளையராஜான்னு அவருக்கு பேர். அவர் மாதிரி வந்ததுனால அவன் எங்கே வந்துட்டான்? பெருமை வந்ததுனால எங்கே வந்தான்? அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நரகத்துக்கு தயாராகிட்டான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நமக்குள்ள பெருமை வரக்கூடாது. அல்லேலூயா. எந்த எண்ணமோ எந்த காரியமாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம சிறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு மேலே ஒன்று வருது, நமக்கு மேலே ஏறுது. ஐயோ நீ பாடினா சூப்பர், நீ பாடினா தான் அப்படியே பிரசன்னம், நீ பாடினா தான் வல்லமை அப்படின்னு உன்னை ஒருத்தர் தூக்குறாங்கடான்னா, உன்னை பாதாளத்துக்கிட்டு போகிறாங்கன்னா அர்த்தம். அப்பயே நீ உஷாராயிடணும். அல்லேலூயா. ஹலோ, இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம கதை அப்படி தான் நடந்துச்சு. நம்ம கதை அப்படி தான் நடந்துச்சு. எப்போது? 2002 நல்லா ஆராதனை பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா ஆராதனை பண்ணிட்டு நல்ல ப்ரெசன்ஸில் ஜனங்க அப்படியே நல்லா அப்படியே ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. மைக்கு என் கையிலிருந்து பிடுங்கப்பட்டது. அல்லேலூயா. வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். அதுக்கு வந்து மருந்து போகிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அல்லேலூயா. அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. ஆறுதலாக தான் இருந்துச்சு அவங்க சொல்கிறது. வைக்கிறாங்கடா ஆப் பண்ணுறது எனக்கு எல்லாம் அப்பயே புரிஞ்சு போச்சு. அதையே தூக்கி ஓரம் கட்டிட்டு நான் அதை எதையும் கண்டுக்கல. ஸ்தோத்திரம். கர்த்தரை முன்வைத்து ஓட ஆரம்பித்தேன். அல்லேலூயா. எந்த இடத்துலும் 2002 இந்த பிரச்சனை ஸ்டார்ட்டு. 2002 பிரச்சனை ஸ்டார்ட்டு. ஆனால் கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் கர்த்தர் ஒரே இடத்துல வச்சு உருவாக்குனார். நானாக வரல, கர்த்தரே அழைச்சிட்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கடைசி வரைக்கும் வர்றதுக்கு விருப்பப்படல, கர்த்தரை அழைச்சிட்டு வந்தார். ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே வந்துருச்சுன்னா அவர் சரியான இடத்துல எடுத்து பயன்படுத்துவார். இதுக்கு மற்றவங்களாம் முலாம் பூசுவாங்க பாரு, மற்றவங்களாம் பெயிண்ட் அடிப்பாங்க பாரு, மற்றவங்களாம் செட்டியாக வரது மருந்து பூசுவாங்க பாரு, அதுக்கெலாம் நம்ம இடம் கொடுத்துட்டோம்டான்னா நம்ம எங்கே போய் நிற்கணும்? ஆமாம், பார்த்துக்கோ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு காரியம் உன்னை உருவாக்குவதற்கு ஆண்டவர் அதுக்கு தான் என்ன வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு சில காரியங்களை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கிட்ட தான் அனுமதி கொடுத்துருக்கிறார். அந்த அனுமதி உனக்கு கொடுக்க போகிறது என் வழியாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் உனக்குள்ள அந்த பெருமை, உனக்குள்ள அந்த மேட்டிமை, உனக்குள்ள அந்த எண்ணம், எனக்கு எல்லாம் தெரியும், அப்படியாக்கம் இப்படியாக்கன்னு வந்துட்டேன்னா அங்கே வந்து விழுதாம்பறாமல் அவனுக்காக நியமிக்கப்பட்ட இடம், அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அங்கே போகக்கூடாதுன்றதுக்காக தான் அவருடைய சொந்த குமாரனை உனக்காக எனக்காக தந்தார். அல்லேலூயா. அவர் தான் சொல்கிறார், உன்னை சிங்காரமான தேசத்துக்கு கொண்டு போய் வைக்க நேர்த்தியான இடத்த கர்த்தர் செலக்ட் பண்ணி உனக்காக எனக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10:5 சொல்கிறாரு. அப்படி இருந்தும் அவர்கள் அநேகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதல் வனாந்தரத்தில் அவர்களை அழித்து போட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருந்தும் எல்லாரும் கூட வந்துட்டாங்க, உண்மைதான். அழிச்சோடனே எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டே ஆண்டவர் பிரியமா இல்லையே. ஏன் அப்படின்னா வணங்கா கழுத்துள்ள ஜனன்னு சொல்லி பார்த்தார். அதனால் அவங்க வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை அறிகிற அறிவுக்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் 7 விதமான ஆசீர்வாதங்களை உன் மேலே கொடுக்க விரும்புகிறார். 7 விதமான ஆசீர்வாதம். என்னென்ன ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு அதை எவ்வளோ சீக்கிரம் விளக்க முடியுமோ விளக்கி முடிச்சிடுறேன். தோத்துரும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் கிருபை. அல்லேலூயா. கிருபை எதுக்கு தெரியுமா? தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் தகுதியை உண்டாக்குறது தான் அந்த கிருபை. உனக்கு இது நம்ம எத்தனையோ முறை சொல்லி, எனக்கெல்லாம் இந்த வாய்ப்பே கஷ்டம், எத்தனை சாட்சி சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு. பாட்டு வருப்பாடும், தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே.
என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே அப்படின்னு பாட்டெலாம் பாடுவோம். அல்லேலூயா. கிருப 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 பாட்டு எல்லாத்துக்கும் பாடுவோம். ஆனால் இந்த கிருபை நம்ம எந்த நிலையில் இருந்தோம், நம்மளை எந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது கிருபை. எல்லாரும் புறக்கணிச்சாங்க, எல்லாரும் தள்ளிட்டாங்க. இது உதவாது பீஸு, இது டம்மி பீஸு, இது ரிஜெக்ட் அப்படின்னு சொன்னவனை தூக்கின்னு வந்து வச்சது தான் அந்த கிருபை. ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் கிருபை. ரெண்டாவது, எல்லா சூழ்நிலை சமாதானம் கெட்டு போயிருந்தோம், சமாதானத்தை கொடுத்தது ரெண்டாவது ஆசீர்வாதம். அல்லேலூயா. சமாதானம். மூணாவது பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன். ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். ஏன் தெரியுமா? நம்ம நன்றி கெட்டவர்களாக இருந்தாலும் நம்மளை கொன்று போடாதபடி அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்ததுனால அந்த ஜீவன் நமக்குள்ள பரிபூர்ணப்படணும்னு சொல்லி நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். எதனால் இதெல்லாம் கிடைச்சது? தேவனை அறிகிற அறிவின் மேன்மை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நாகமனுக்கு கிடைச்சிது. அவன் சந்ததி இன்றைக்கும் வாழுது. இருக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களாக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக நம்ம இருந்து நம்ம இதை இழந்து போயிடக்கூடாது. அது சொல்லிட்டு மூணாவது சொல்கிறார். நாலாவது தேவ பக்தி. நாலாவது தேவ பக்தி. நமக்கு தேவனை அறிகிற அறிவினால் கிடைச்சது தேவ பக்தி. இந்த தேவ பக்தி இருந்ததுனால தான் அவன் பாகாலுக்கு முன்னாடி போய் நிற்காம தேவனுக்கு முன்னாடி நின்னான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கனான். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறக்கனான். பலிப்பிடத்தையே நக்கி போடுற அளவுக்கு அந்த அக்கினி வந்து பட்சித்து போட்டது. காரணம் என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு. என் கர்த்தரை தவிர வேறொரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. 4 பேருக்கு நன்றி. இப்படி திரும்ப மானங்கட்டு கேட்டால் ஒரு 8 பேர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எப்பெல்லாம் நான் சொல்கிறேனோ அல்லேலூயா அப்போ தான் சொல்லுவாங்க. அப்போ திவ்ய வல்லமை. 5வது திவ்ய வல்லமை. இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம விளக்க போகிறோம். திவ்ய சுபாவம். 6வது திவ்ய வல்லமை, திவ்ய சுபாவம். 7வது மகாமேன்மை. அல்லேலூயா. இந்த 7 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்காக எனக்காக வச்சிருக்கிறாரு. எதனால் அப்படின்னு சொன்னால் 2 பேதுருக்கு எழுதின கடிதம். 2 பேதுருக்கு எழுதின கடிதம் முதல் அதிகாரம் 1லேருந்து 4 வசனங்களை பார்க்கலாமா? அங்கே சொல்கிறார் பாருங்க. முதல் வசனம், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றத பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவனும், வாசிக்கலாமா? நம்முடைய தேவனும் இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய ஆபிரகாம் புருஷோத்தமன் எழுதுகிறதாவது. அல்லேலூயா. இந்த 2வது வசனத்தை சொல்றாரு, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவின் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு என்ன கிடைக்குமா? கிருபையும் சமாதானமும் கிடைக்குமா? சொல்லியம்மா, கிருபையும் சமாதானமும் கிடைக்குமா? அல்லேலூயா. யாருக்கு? யாருக்கு? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. யாருக்கு? யாருக்கு? நான் யாருக்குன்னு சொல்றேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உண்டாகிறது தான் இந்த கிருபையும் சமாதானமும். 2வது பாருங்க, 3வது வசனம் சொல்றாரு, நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. நம்மளாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோன்னா யாரால வந்திருக்கிறோம்? யாரால? இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் சொல்றாரு, வந்ததுனால ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினோம் அன்றி. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்றாரு 4வது வசனத்துல, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. யாரால? அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இது எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யாரால் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே இது எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. கலாத்தியர் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுறாரு, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒருவேளை தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம், அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவனால் நம்ம அறியப்பட்டிருக்கிறோம், அப்படி தானே? அல்லேலூயா. நாம் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம், அப்படி இல்லைன்னா தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம தேவனை தெரிந்து கொண்டோம். தெரிந்து கொண்ட நாம் திரும்ப என்ன பண்ணக்கூடாது? அதான் ஏசாயாவில் சொல்லும்போது சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. 31:1 சொல்கிறாரு. ஏசாயா 31:1, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலியாக இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. சொல்லுங்க பக்கத்தில், ஐயோ. அல்லேலூயா. அப்போ நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா, முழுக்க முழுக்க கர்த்தர் மேலே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வந்துட்டா கர்த்தர் கிருபையை தரார், சமாதானத்தை தரார். அல்லேலூயா. அப்புறம் நித்திய ஜீவனை தராரு, அப்புறம் தேவ பக்தியை தராரு, திவ்ய வல்லமை, திவ்ய சுபாவம், மகா மேன்மை. அல்லேலூயா. இதெல்லாம் உனக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்கள் நானும் இதை இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. கிருபை நம்மளை விட்டு போயிட்டா நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். அல்லேலூயா. சமாதானம் நம்மளை விட்டு போயிட்டா நிம்மதி நம்ம வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஜீவனை நம்ம மறந்துட்டோம்னா நம்ம ஜீவன் பரிபூரணப்படாது. அவர் நமக்கு கொடுத்த ஜீவனை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. மாதம் மாதம் அவருடைய ரத்தத்தையும் அவர் மாம்சத்தையும் பானம் பண்ணுறோம், புசிக்கிறோம். மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. மாதத்துக்கு 2 முறை நடக்குது. வர ஞாயிற்றுக்கிழமை அது இருக்குது, சுத்திகரிப்பு சனிக்கிழமை இருக்குது. அல்லேலூயா. துணிகரமாக வந்து ரத்த காட்டையின் மாரி உட்காரக்கூடாது. இருக்கிறியா இல்லையா? ஹலோ. யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது தான் ஜூம் வரோம். ஜூமில் வரோம், என்ன பண்ணுறோம், கனெக்ட் ஆகிடுங்கோ அப்படின்னு சொல்லி ஜூம் கொடுக்குறோம். சிலர் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களும் என்ன பண்ணுங்க, கர்த்தரை வந்து உண்மையை தேடுங்கன்றோம். அல்லேலூயா. காரண காரியங்கள்லாம் சொல்லி ஓடுற காலம்லாம் போச்சு. இப்போ வர காலம் எதுவும் தெரியாது. ஒரு ட்ரோன் வந்து ஊந்துச்சுன்னா டமால் லெவலில் முடிஞ்சு போச்சு கல்திப்பேட்டை. அல்லேலூயா. எந்த நேரத்தில் எப்போ வரும்னு தெரியாது, காத்துட்ருக்குது. ஆனால் நீ நானும் தயாராக இருக்கணும் பறக்கிறதுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போது நித்திய ஜீவனை கொடுக்குற தேவன், அப்போ நல்ல வல்லமையை கர்த்தர் உனக்காக எனக்காக வச்சுருக்கார். திவ்ய வல்லமை. இருக்கிறீங்களா இல்லையா? உலகத்தில் யாருக்கும் இல்லாத தேவ பக்தி உனக்கு எனக்கு வேணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. அல்லேலூயா. கொர்நேலியை குறித்து சொல்லப்படுகிறது. அவனை குறித்து, அவன் எப்படிப்பட்டவனா, தேவ பக்தி உள்ளவன். நாகமான குறித்து என்ன சொல்லணும், அவன் தேவ பக்தி உள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை என்னை குறித்து தேவன் என்ன சொல்லணும், சொல்லுவாரா? சொல்ல முடியுமா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அல்லேலூயா. 3வது திவ்ய வல்லமை. சாதாரண வல்லமை இல்லை, வல்லமை. நம்ம கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார், வல்லமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மையான ஆசீர்வாதம். எதுக்கு தெரியுமா? இது எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிடுச்சுன்னா கர்த்தர் எங்கே எடுத்துகிட்டு வந்துடுவார், சிங்காரமான தேசத்துக்கு கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. சிங்காரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது. எல்லாரும் எழுந்துக்கலாமா? அப்படியே எல்லாரும் எழுந்துக்கலாமா? நல்லவர் 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 நல்லவர். பரிசுத்த ஆவியானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம், ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம், அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் நல்ல கரங்களை தட்டி சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே, துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயராமம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம், அங்கே உயராமம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். உள்மூடி நமக்காய் அணிந்த மெய் இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம், உள்மூடி நமக்காய் அணிந்த மெய் இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோராய் துதித்திடுவார், அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோராய் துதித்திடுவார். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். பூமியின் அரசை புதுப்பாட்டை பாடி புன்னகை பூத்திடுவோம், பூமியின் அரசை புதுப்பாட்டை பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே, துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயராமம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம், அங்கே உயராமம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே,
அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேலை அறியாதிருப்பாதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேலை அறியாதிருப்பாதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். அல்லேலூயா. கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. தேவ வார்த்தையின்படி வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் அந்த சிங்காரமான ஆசீர்வாத தேசத்தில் கர்த்தரை எல்லாரையும் வைத்து ஆசீர்வதிக்க போகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனை அறிகிற அறிவினால கர்த்தர் 7 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறது போல தேவனை அறிகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால கிருபையும் சமாதானமும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? நித்திய ஜீவனும் தேவ பக்தியும். அல்லேலூயா. திவ்ய வல்லமையும் திவ்ய சுபாவமும் மகா மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த நன்மையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். இந்த வாரத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் அந்த நன்மை உண்டாக கர்த்தர் உதவி செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். எல்லா துதிகன மகிமை கர்த்தர் செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா, மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதுமாய் தகப்பனே பாதுகாத்து ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தரித்திருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் பாராட்டி இருக்கிறதா நம்முடைய கிருபை தயவு இறக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாளில் ஏசப்பா பாடி ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே உமக்குள்ள ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறாராச்சா. இந்த நாளில் கேட்ட வார்த்தைகளின் படியாக ஆண்டவரே சிங்காரமான தேசத்தில் கொண்டு எங்களை வைக்கிற தேவன் ஆண்டவரே உம்மை அறிகிறதான அந்த அறிவினால் எங்களை எப்போதும் நீங்கள் நிறைத்து எங்களை நடத்தும்படியா என்னுடைய கரத்தில் ராஜா. எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை அறிகிற அறிவு எப்போதும் எங்களுக்கு உண்டாயிருக்கும்படியான ஞானத்தை கிருபையை கர்த்தர் நீங்க தந்தர்லி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியாய் நீங்க நடத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கேட்கிற வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்குள்ள வைத்து ஆண்டவரே நாங்கள் அதன்படியாய் ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற நாட்கள் நாங்கள் கை கொண்டு நடக்க ஆண்டவரே இந்த விசேஷித்த அபிஷேகம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை தயவு எங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். நாலு ஆராதனையில வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வாதங்க அப்பா. இந்த நாள் முதல் நாள் அப்பா, இந்த நாளில் நீர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இந்த வாரம் முழுவதுமா எங்களுக்கு ஆண்டவரே அது நன்மையாகவும் ஆண்டவர் ஆசீர்வாதமாகவும் இருந்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமா எங்களை நீங்க நடத்தி செல்லும்படியா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அப்படியாய் நடத்தி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா சுவிசேஷ ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானபடி காரியங்களை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணி ஆண்டவரே உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வாதம் இந்த கிருபை தயவு இறக்கம் இந்த பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படியா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் காவல சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரையிலும் நாம் அனைவரோடு கூட இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்தி கடந்து